வணக்கம் மக்களே. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026க்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலராக டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. அது போக வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஆன்லைன் கவுன்சிலிங் ஆனதுலேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம். மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் தென் நம்மளுடைய கெட் யுவர் காலேஜ் வெப்சைட்ல நீங்க உங்களுடைய கட் ஆஃபுக்கு என்ன கம்யூனிட்டியில வரீங்க, என்ன மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கி, அந்த காலேஜ் லாஸ்ட் இயர்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்கு, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் என்ன, ரிவ்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காம www.getyourcollege.com வெப்சைட்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா சீட்டை நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டான டேட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கவுன்சிலிங்ல ஆன்லைன்ல என்ரோல் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. அதுல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா சீட் வந்து டிஎன்ஏ போர்ட்டல்ல கொடுத்துருக்கு. நீங்க பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் என்னன்னு கேட்பாங்க. பேஸ்ட் ஆன் 12th மார்க் ஷீட்டை வச்சு நீங்க என்ட்ரி பண்ணணும். 12th மார்க் ஷீட்ல உங்களுடைய டேட்டால என்ன நேம் இருக்கோ அதை நீங்க கரெக்டா என்ட்ரி பண்ணிக்கீங்க. எழுதியும் கூட நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தினேஷ்குமார் எஸ்கே அப்படின்னு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு லாகின் வந்து எதுனா மெயில் ஐடி தான் வந்து லாகின் ஐடியா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன மெயில் ஐடியோ நீங்க அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ பர்சனலா நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களா ப்ரொஃபஷனலா அதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நான் வந்து skdns@gmail.com இது கொடுத்துட்டேன். அடுத்து வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஏன்னா இதில் தான் வந்து ஓடிபி வரும் 8946082559. அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது நீங்க ஃபில் பண்ணிக்க. 5/6/88. குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் +2 இங்க வந்து அதுல செலக்ட் பண்ணீங்கன்னாவே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெதர் +1 வந்து பாஸ் நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்னு நீங்க போட்டுருக்கீங்க. அதுக்கடுத்து தந்தை பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. அடுத்தது அம்மா பேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் அண்ட் கார்டியனுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கிறாங்க. அதையும் நீங்க என்ட்ரி பண்ணணும். ஸோ அதை நீங்க கரெக்டா பேரண்ட்டுடைய நம்பர், அதுல வந்து ஸ்டூடெண்ட்டுடைய நம்பர் இல்லைன்னா அதுலயும் பேரண்ட் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. உங்களுடைய அட்ரஸ் எந்த அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்க உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிறத என்ட்ரி பண்ணலாம். இல்ல ஆதார் கார்டில் இருக்கிறத வந்து நாங்க சேஞ்ச் பண்ண போறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரசன்ட்ல என்ன அட்ரஸ் இருக்கிறீங்களோ நீங்க அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா ஃபில் பண்ணிட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. டைரக்டாவே வந்து உங்களுடைய வெப்சைட்ல என்ட்ரி பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம். என்ன ஸ்டேட்டு அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே செலக்ட் பண்ணோடனே வந்துரு. என்ன டிஸ்ட்ரிக்ட்ல வருது, என்ன வட்டம், இந்த நீங்க என்ன வட்டமோ அதை வந்து நீங்க அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுடைய பின்கோட், நீங்க என்ன இது ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருங்க. நேஷனாலிட்டி மேக்ஸிமம் வந்து 99% வந்து இந்தியன். அதுக்கப்புறம் சொந்த மாநிலம் தமிழ்நாடு இல்லை அதர்ஸ். ஓகே, அதர்ஸா இருந்துச்சுன்னா நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் வந்து இதுல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல இது யாருக்கு அப்ளிகபிள்? 12வது வரைக்கும் +2 வரைக்கும் இங்கேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேட்டிவிட்டிக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? இங்க வந்து சொந்த ஊர் இங்கதான். பட் வந்து நீங்க படிச்சது வந்து அதர் ஸ்டேட்ல படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் சொந்த மாவட்டம். ஓகேங்களா? உங்களுக்கு சொந்த மாவட்டம் எதுவோ அதை வந்து நீங்க என்ட்ரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிவிக் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. இதாவது வந்து மாநகராட்சியா இல்லை வந்து டவுன் பஞ்சாயத்தா வில்லேஜ் பஞ்சாயத்தா அப்படிங்கிறத நீங்க வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மதர் டங் என்னன்னு கேட்பாங்க. உங்களுடைய மதர் டங் தமிழா இருக்கலாம், இல்லைன்னா தெலுங்கா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மலையாளமா இருக்கலாம், இருந்தாலும் இருக்கலாம். இங்கேயே வந்து மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல இருப்பாங்க. பட் அவங்களுடைய மதர் டங் தெலுங்கா இருக்கு. அதுக்கப்புறம் ரிலீஜியன். ஓகேவா? நீங்க என்ன ரிலீஜியன்ல வரீங்க அப்படிங்கிறத இங்க என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. பிசினா பிசி. ஓகேங்களா? பிசில என்ன கேஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க. சில இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே நம்ம டிஎன்ஏ போர்ட்டல்லே வந்து பாத்தீங்கன்னா அந்த
புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிறத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து உங்களுடைய அதில் இருக்குது. ஓகேங்களா, உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுடைய ஜாதி சான்றிதழில் மேலே டாப்பில் இருக்குது. சில பேர் வந்து பழைய சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. அதோடைய அப்ளிகேஷன் அந்த என்ட்ரி நம்பர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆதார், ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர். ஓகேங்களா, இது பேரண்ட்டுடைய ஆதார் நம்பர் கிடையாது, ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் நம்பர், அந்த டிஜிட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. இது யாருக்கு அப்படின்னா யாரெல்லாம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல உள்ள போறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ரிமைனிங் எல்லாமே வந்து இங்க நோ கொடுத்துடலாம். சப்போஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா இங்க எஸ் கொடுத்துருங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் வந்து ஆர்மியில் இருக்கணும், பட் வந்து ரிட்டையர்மெண்டா இருந்திருக்கணும், சர்வீஸ்ல இருந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அது என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, நீங்க இந்த கேட்டகரியில வரீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து ஸ்காலர்ஷிப் கேட்குறாங்க. இது ஸ்காலர்ஷிப் வந்து யாருக்கு என்ன அப்படின்னு, பேரண்ட் ஆக்குபேஷன், உங்க அப்பாவுடைய ஜாப் என்ன, அவருடைய ஆண்டு வருமானம் 2.5 lakhsக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள். யாருக்கு அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு. ஓகேங்களா, அதே 2.5 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இதில் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கா அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. இது யாருன்னா உங்க ஃபேமிலியில நீங்க தான் ஃபர்ஸ்டா வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வரீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஆல்ரெடி சொன்னோன்னா இது வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னா இது யாருக்குன்னா ஒன்லி வந்து இந்த கம்யூனிட்டி கேட்டகரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அதுக்கப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின். இதுல எவ்வளவு வரும் அப்படின்னா 55,000 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப்பா வந்து வரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 25,000 ஸ்காலர்ஷிப்பா வரும். என்பிஏ அக்ரிடேஷன் கோர்ஸ் அப்படின்னா 27,500 ரூபா ஃபீஸா வரும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், வெதர் கேண்டிடேட் ஹேஸ் ஸ்டடிட் 8th 12th இன் தமிழ்நாடு கேட்டிருந்தாங்கன்னா எஸ்னு படிங்க. இல்லை நான் 11th and 12th வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சிருந்தேன், அதர் ஸ்டேட்ல படிச்சிருந்தேன்னா இங்க வந்து நோன்னு மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து வெதர் கேண்டிடேட் ஹேஸ் ஸ்டடிட் 6th 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல். இது வந்து 7.5க்கு எலிஜிபிள். ஓகேங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்கன்னா எஸ், அதனால அதை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. படிக்கலைன்னா நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயே இங்கிலீஷ் கேட்டகரியில் படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்க இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணலாம். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஎம்ஐஎஸ் நம்பர்னு ஒன்று இருக்கு, அது உங்க ஸ்கூல்லயே இருக்கு, நீங்க அதை வாங்கி அந்த நம்பரை அதில் என்ட்ரி பண்ணிருங்க. ஒருவேளை நீட்டுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, அதெல்லாம் எதுவும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஜேஇக்கு அப்ளை பண்ணி எழுதியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, நோனா நோன்னு மென்ஷன் பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு டேட்டாக்கு தான் கால் பண்றாங்களே தவிர இந்த டேட்டாவுக்கும் டிஎன்ஏக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக தான் உங்களுடைய ஸ்கூல் டேட்டா. 6th ஸ்டாண்டர்ட் வந்து தேர்ச்சி பெற்ற ஆண்டு, எந்த இயர்ல படிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சீங்க, மண்டலம் இது எங்க செக் பண்ணி பார்க்கலாம்னா டிஎன்ஏ போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எந்த மண்டலம், பிளாக் நம்பர், அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுடைய நேமு, அதுக்கப்புறம் மீனிங் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க எதுல படிச்சீங்க. எல்லாமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை டிக் பண்ணீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்கூல் லெவல்ல வந்துடு. இல்லை சார் நான் வந்து 10th and 12th வந்து வேற ஸ்கூல் அப்படின்னா நீங்க இதுக்கு மட்டும் ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ்ல போகலாம். 26, 25, 24, 23, 22, 21, 20 இந்த ஆப்ஷன்ல என்ட்ரி பண்ணுவீங்க. எல்லாமே ஸ்டேட்டு. இல்லை இது அதர் ஸ்டேட்ல படிச்சு சார் ஆந்திரால படிச்ச அப்படின்னா நீங்க ஆந்திர பிரதேஷ்னு போடுங்க. எந்த அங்க டிஸ்ட்ரிக்ட், அதுக்கான மண்டலம், பள்ளியின் பெயர், பயிற்றுவிக்கும் மொழி இங்கிலீஷ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், அது கொஞ்சம் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் 10th உடைய எவ்வளோ மார்க் அப்டைன் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, ஓகேவா. அதுக்கப்புறம் 12th உடைய இது வந்து மார்க் கேட்டிருக்க வேணா, உங்களுக்கு ரிசல்ட் வரல, அதனால நீங்க இதை வந்து என்ட்ரி பண்ண தேவையில்லை, நோ ப்ராப்ளம். குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் வந்து +2 போட்டுருங்க. போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் போடுங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது போர்டு அதர் இதில் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான மென்ஷன் பண்ணுங்க. பாஸ்ட் குவாலிஃபைங் எக்ஸாம் பாஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. சார் ரிசல்ட்டே வரலையே அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நீங்க எஸ்ன்னு கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, மார்க் அப்டைன் அப்படிங்கிறது வந்து நீங்க என்ட்ரி பண்ண தேவையில்லை. ரிமைனிங் இருக்கிறது மட்டும் உங்களுடைய 12th ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க. சில பேர் இந்த 11th ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுருவாங்க, அது போட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து எந்த இயர் பாசிங் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இந்த இயர் போட்டுருங்க. மேக்ஸிமம் மார்க் அந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத இதுல மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து 12th வந்து இது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டுக்கு. இதே ஒகேஷனல் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா
இந்த டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் யூபிஐ நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கு. ஓகே, பேமெண்ட் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எதுவும் டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. யூபிஐ வச்சு பண்ணலாம், இல்லைன்னா ஜிபே வச்சு நீங்கள் பே பண்ணலாம். ஜிபே, பேடிஎம், அதுக்கப்புறம் ஃபோன்பே வச்சு பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பே பண்றதுக்கான எனக்கு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்தும் டிஎஃப்சி சென்ட்ரல் அக்கௌண்ட் போயிட்டு வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா. இந்த கான்செப்டை நீங்க ஃபுல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. அதை வச்சுட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் என்ரோல் பண்ணலாம். என்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து 1 month டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாருமே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ரெகுலரா டிஎன்ஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் கெட் யுவர் காலேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி www.getyourcollege.com www.getyourcollege.com இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்குக்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ் என்பி அக்ரிடிஷன் இருக்கா, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு என்ன, ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆச்சு, செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளோ சீட் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம அதில் கொடுத்துருக்குறோம். ஸோ மறக்காம நீங்க செக் பண்ணுங்க. நாம லைவ் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுலேயே உங்களுடைய கொஸ்டின்ஸை நீங்க கேட்கலாம் கால் பண்ணி. ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க. ஃபாலோ பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ.